நிச்சயமாக அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. நேற்று 24லேயே நீங்க வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியில வலுவான அரசு, இன்னும் வலுவான அரசு அமைந்திருக்கும்னு ஒரு வார்த்தையை அமித்ஷா பயன்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாக இது இயல்பான சந்திப்பு அல்ல. மக்கள் பிரச்சனை சார்ந்த சந்திப்பு, எடப்பாடி விரும்பி நடந்த சந்திப்பும் அல்ல. அவர் வரவழைக்கப்பட்டார் என்பதுதான் நிஜம். வரவழைக்கப்பட்டார் அப்படின்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க. யார் எந்த அழுத்தத்தில்? அவருடைய சம்பந்தி வீட்டில் என்னைக்கு ரெய்டு நடந்ததோ அன்னைக்கே அவருடைய ஆர்ம் ட்விஸ்டிங் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த இயக்கத்தை மறைமுகமாகவும் நேரடியாகவும் உடைத்தது பிஜேபி. அப்படிப்பட்ட பிஜேபி அதை ஒரு பாவமாக செய்திருந்தால் அந்த பாவத்துக்கு பரிகாரமாக தான் இப்போ ஒரு புள்ளியில் வந்து நிற்கிறாங்க. இப்போ சொல்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் பல பேருக்கு அதிருப்தி. சிவி சண்முகம்லாம் பாஜகனால தான் தோத்தோன்னு பேசினாரு. நேற்று அவரும் மீட்டிங்ல கலந்துக்கிட்டாரு. ஜெயக்குமார் எங்கேயாவது பாத்தீங்களா? சார், இப்போ அண்ணாமலை மாத்தினாதான் அதிமுக பாஜக கூட்டணி வரும் அப்படின்லாம் ஒரு கட்டத்தில் பேசினாங்க. வேற வலிமையை எடப்பாடி இழந்து விட்டார். இல்லை ஏன்னு சொல்றேன், இப்போ அண்ணாமலை மாத்தினாதான் கூட்டணி சொல்ற இடத்துல அவர் இல்லை. ரெய்டு நடந்து ஆதாரங்களை கையில வச்சுக்கிட்டு தான் சார் இந்த சந்திப்பே நடந்தது. எல்லாமே மறப்போம் மன்னிப்போம்ன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே வருவாங்க. ஸ்டாலின் மன்னிக்கலைன்னா வைகோ அறிவாலயத்துக்குள்ள வர முடியுமா? அதெல்லாம் ஒரு 10 வருடம் பழைய. அதான் சொன்னீங்க 10 வருடம். நீங்க யாரு? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா? இந்த 10 வருஷத்துக்கு பின்னாடி பார்க்காதீங்க, இந்த ஒரு வருஷத்தை மட்டும் பாருங்க. டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் SP லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்று அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக சந்தித்து இருக்கிறார். 45 நிமிஷம் தனியாகவே பேசியிருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு பிரஸ் மீட்ல நான் கூட்டணி குறித்து எதுவுமே பேசல, நேரம் வரப்ப நான் சொல்றேன், ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு கோவப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் பிரச்சனைக்காக தான் நான் போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கணும்? இதோட பின்னாடி என்ன? ஒரு உள் அறையில நடந்த, வெளியில் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிற ஒரு விஷயத்த எல்லாரும் முன்னாடி பட்டவர்த்தமா சொல்லணும் நம்ம எதிர்பார்க்கறது தப்பு. எந்த தலைவரும் அப்படி சொல்லவும் மாட்டாங்க. ஆனா இந்த விஷயத்தை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கணும்னு ஒண்ணு இருக்கு. நேற்று அவர் டெல்லிக்கு போறார், தலைமை கழகத்தை, அங்க இருக்கிற கட்சியினுடைய அலுவலகத்தை, புதுசாக கட்டப்பட்டிருக்க அலுவலகத்தை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னார். அப்படி பார்த்துட்டு இருக்க போதே கேட்கறாங்க, பிரத்யேகமாக யாரையும் சந்திக்க வந்திருக்கீங்க? அப்படி யாரையும் நான் சந்திக்க வரலன்னு அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆமா, தமிழ்நாட்டு பிரச்சனைகளை நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அந்த அரசுக்கு தேவையானது, தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள், மத்திய அரசால் நிறுத்தி வைக்கப்பட்ட நிதியை வாங்குறதுக்கும், அங்கே பல அக்கிரமங்கள் நடக்குது, அதையெல்லாம் மத்திய அரசு கவனத்துக்கு கொண்டு போற டாஸ்மாக் ஊழல், போதை அப்படின்லாம் இன்னைக்கு அடுக்கிறார் இல்லையா? இதுல 2 விஷயத்த சொல்லி இந்த மாதிரி பிரச்சனைகளோட நான் வந்திருக்கிறேன். உள்துறை அமைச்சர் சந்திக்க நேரம் கேட்டிருக்கேன், கொடுத்தா நான் சந்திப்பேன். முடிஞ்சு போச்சா? நீங்க தேர்தல் அதிமுக பிஜேபி ஏன் கட்சிக்குள்ள அரசியலுக்குள்ள ஏன் போகணும்? தமிழ்நாட்டு நலனுக்காக, தமிழ்நாட்டு பிரச்சனையில பேசுறதுக்காகவும் நான் வந்திருக்கிறேன். நேரம் கிடைச்சா நான் பேசுவேன்னு சொல்லியிருக்க வேண்டிய எடப்பாடி அது ஒரு என்ன சொல்றது, ஒரு நகைச்சுவைன்னு ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையில அந்த விஷயத்தை நேற்று அணுகுனார்னு பாக்குறேன். அப்படி சொன்ன 5 மணி நேரத்துல போய் பாக்குறீங்க நீங்க. அப்போ இந்த தலைவருங்கிற பிம்பம் ஒன்று இருக்குல்ல சார், உங்கள்கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்கு இல்லைங்கிறலாம் வேற, நம்மளாம் தனியா விவாதிக்கலாம், வேற வேற தளங்கள்ல விவாதிக்கலாம். அதிமுக மாதிரியான ஒரு பெரிய இயக்கத்துக்கு தலைமை தாங்குகிற ஒருத்தர் எப்படி ஒருத்தர் எடுக்கணும்னு எதிர்பார்ப்பான்ல. அவர் தொண்டன் எதிர்பார்ப்பான், பத்திரிகையாளர்கள் எதிர்பார்ப்போம். அந்த முதிர்ச்சியை தவிர அதை சமாளிக்க எது வியூகம்? இப்படி காமெடியா மாறுறதா வியூகம்? என்ன சார் வியூகம் அதுல இருக்கு? எதை சாதிச்சாரு அவர்? நேற்று ஒண்ணும் இல்லையே. அவரே தன் ஸ்டாண்டை மாத்திக்கிட்டு, இல்ல பொய் சொல்லிட்டு போய் பார்த்தாருன்னு அப்படிதான் விமர்சனத்துக்கு உள்ளாகிறாரு. பொய்ன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ண மாட்டேன். அவருக்கு அதை சமாளிக்க தெரியல. திருப்பி சந்திச்சுட்டார். நிச்சயமாக இது இயல்பான சந்திப்பு அல்ல. மக்கள் பிரச்சனை சார்ந்த சந்திப்பு, எடப்பாடி விரும்பி நடந்த சந்திப்பும் அல்ல. அவர் வரவழைக்கப்பட்டார் என்பதுதான் நிஜம். டைம் கொடுத்து வாங்கன்னு சொன்னாங்க, இவர் போனார். அப்படி போகும்போது எடப்பாடி சொன்னதை நம்ம டோட்டலா புறக்கணிக்க வேண்டாம். நிச்சயமாக தமிழ்நாட்டு நலனை பத்தியும் பேசியிருப்பார். பிரதான எதிர்கட்சி தலைவர் அதை கூட செஞ்சிருக்க மாட்டார்லாம் நான் பொய் சொல்ல விரும்பல. நிச்சயமாக சொல்லியிருப்பார். இங்க போதைப் பொருள் அதிகமா நடமாட்டம் இருக்கு, டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கு, விசாரணை துரிதப்படுத்துங்க, திமுக ஏதாவது ஒன்று பண்ணுங்க, இதெல்லாம் சொல்லியிருப்பார். எனக்கு கிடைச்ச தகவலும் அதை நாங்க பாத்துக்கிறோம் தான் அமித்ஷா ஒரு வரியில சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி வரவழைக்கப்பட்டவனுடைய நோக்கம், எடப்பாடி வரவழைக்கப்பட்டவனுடைய நோக்கம் ஒன்றுபட்ட அதிமுக, பிஜேபி அதிமுக கூட்டணி. இந்த 2 விஷயங்கள் தான் பிரதானம். ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்றதுக்குள்ள OPS சசிகலாலாம் உட்பட அவங்க தானே. வேற ஒன்றுபட்ட அதிமுக வேற யாரு? வேற யாரு? 2 நாளுக்கு முன்னாடி பேசுறப்ப கூட OPS சசிகலாவை சேர்த்துக்கொள்ள எண்ணமே இல்லைன்னு பேசியிருந்தாரு. எந்த எடப்பாடி? நேற்று யாரையும் நான் சந்திக்க வரலன்னு சொன்ன எடப்பாடி. அப்படி நினைச்சுக்கோங்க. அரசியல்ல எதுவும் சாத்தியம்தான். இப்போ கூட தன்னுடைய எண்ணத்துல உறுதியா இருக்கலாம், யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்னு. இந்த நிமிஷம் கூட எடப்பாடி உறுதியா இருக்கலாம். அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த பிறகும் கூட எவ்வளவு நாள் அவர் உறுதியா இருக்க முடியுது? அது அதிமுக தொண்டர்கள், அவருக்கு கீழே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் எவ்வளவு நாள் அமைதியா வேடிக்கை பார்ப்பாங்க? அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. இப்போ நிச்சயமாக அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது நேற்று.
அது என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா, அங்க இருந்தது குறைஞ்சது 5 பேருங்கிறபோது எதுவுமே ரகசியம் இல்ல. 24லயே இந்த தப்ப நீங்க செய்யாம இருந்தீங்க. அல்லது 24லயே நீங்க வந்திருந்தீங்கன்னா, இந்த கூட்டணியில தொடர்ந்து இருந்தீங்கன்னா, இன்னைக்கு மத்தியில இன்னும் வலுவான அரசு அமைந்திருக்கும்னு ஒரு வார்த்தையை அமித்ஷா பயன்படுத்தி இருக்கிறார். ஓகே. ம். அப்ப தப்பு பண்ணிட்டீங்களேங்கிறார். தப்பு எடப்பாடி மட்டும் பண்ணல. அண்ணாமலை அந்த அண்ணாமலையினுடைய துடுக்குத்தனம் தான் அந்த கூட்டணி முறிவுக்கு தொடக்க புள்ளி. ஆனா இவர் ராஜதந்திரமா செயல்பட்டு இருந்தா அது அண்ணாமலை கண்ணிலே விரல விட்டாட்டி அந்த கூட்டணியை தொடர செய்து அதிமுக இன்னைக்கு குறைஞ்சு 10 MP ஜெயிச்சிருக்க முடியும். எடப்பாடியினுடைய அந்த ராஜதந்திர குறைவு, முதிர்ச்சியற்ற தன்மை யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. அது அமித்ஷா நேத்து சுட்டிக்க. அப்ப வரல, இப்ப வந்துட்டீங்கன்னு சொல்லும் போதே கூட்டணி உறுதியாயிடுச்சுன்னு அர்த்தம். எவ்வளவு சீட்டு சார்? யாரு சார் முதலமைச்சர்? இதெல்லாம் அப்புறம். மிக நிச்சயமா அதிமுககாரர் தான் முதலமைச்சர் வேட்பாளரா இருக்க போறாரு. யாருக்கு எவ்வளோ இதெல்லாம் நேத்து அவ்வளவு விரிவா பேசியிருக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். ஆனா இது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அப்படின்றது எப்ப வர வாய்ப்புகள் இருக்கு சார்? இப்ப என்ன அவசரம்? அதுல எடப்பாடியினுடைய கருத்தோட நான் உடன்படுவேன். இப்ப சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? இன்னும் 1 வருஷம் இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணியே இல்ல, பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு உதவாத கட்சி அப்படின்ற ஒரு மனப்பான்மை கொண்ட எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இறங்கி வந்து வரவழைக்கப்பட்டார் அப்படின்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க. எந்த அழுத்தத்தின் இது பேர்ல அவர் நேத்து மட்டும் பயன்படுத்துறாரு? ஒரு மனமாற்றம் இல்ல. 10 நாள் முன்னாடி பேட்டி கொடுத்துட்டாரு. ம். இந்த தேர்தலில் மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல, வரப்போகிற 26 சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் எடப்பாடி. நான் ஒரு தடவை சொல்லிட்டு நீ 4 தடவை சொல்லணும் ஜெயக்குமாருக்கு சொல்லி 4 முறை சொல்ல வைத்தவர் எடப்பாடி. அப்படி சொன்ன எடப்பாடி ஒரு 10 நாள் முன்னாடி சார் பிஜேபி அதிமுக கூட்டணி வரும்னா அதெல்லாம் 6 மாசம் கழிச்சு பாத்துக்கலான்னாரு. நான் தான் சொல்லிட்டேனே இல்லவே இல்லைன்னு அப்படின்ற வார்த்தை வந்திருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு ஆனால் வரல. மனம் மாறி அன்னைக்கே மாறிடுச்சு மனசு. நான் தான் சொல்றேன், அவருடைய சம்பந்தி வீட்டில் என்னைக்கு ரெய்டு நடந்ததோ அன்னைக்கே அவருடைய ஆர்ம் ட்விஸ்டிங் ஆரம்பிச்சிடுச்சு. பிஜேபி எடப்பாடியை ஆர்ம் ட்விஸ்ட் செய்கிற வேலைகள் ஆரம்பிச்சாச்சு. இரட்டை இலை வழக்கு தேர்தல் ஆணையத்துக்கு எப்படி வந்துச்சுங்கிற அந்த வரலாற்றை கடந்து வந்து பார்த்தோம்னாலும் அதற்கு பின்னாலும் இந்த அழுத்தம் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த இரண்டும் இருக்கிற போது எடப்பாடியால் தன் விருப்பங்களை தான் நினைத்தபடி கடந்த காலங்களில் செய்தது போல் இனி செய்ய முடியாது. அதுக்கு ஆதாரம் தான் நேத்து அவர் விரும்பாத டெல்லி பயணம். அப்படிதான் நான் சொல்லுவேன். சார், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி எதனால உடைஞ்சு அப்படின்றது காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பத்திரிகையாளரா நீங்களும் அதை கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க. அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் குறித்து என்னென்ன பேசினாருன்ட்டு. அப்பெல்லாம் கோவப்பட்ட அதே நிலைமை தானே இப்பயும் இருக்கு. இப்படி இருக்கப்ப மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றப்ப அரசியல்ல சில விஷயங்களை நோக்கி போற போது பழச பாத்தீங்கன்னா யாருமே அரசியல் பண்ண முடியாது. அதனாலதான் எந்த அரசியல்வாதிக்கும் வெக்கம் கிடையாதுன்னு பல பேர் சொல்லுவாங்க. நான் உறக்கவே சொல்லுவேன், யாருக்கும் வெக்கம் கிடையாது. திமுக கூட்டணி இன்னைக்கு உறுதிப்பட இருக்கா? இருக்கு சார். உறுதிப்பட இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கு. கடந்த காலத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்தாங்கன்னா ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்க முடியுமா? வைகோ எதுக்காக கட்சி ஆரம்பிச்சார்? காங்கிரஸ் கூடா நட்புன்னு காங்கிரஸ் கலைஞர் சொன்ன போது வெடி வெடிச்சாங்களே திமுக தொண்டர்கள். எங்கேயோ இல்ல, அதெல்லாம் ஒரு 10 வருடம் பழைய அதான் சொன்னீங்க. 10 வருடம் நீங்க யாரு? உங்களுக்கு யாரு அந்த அதிகாரத்தை கொடுத்தா? இந்த 10 வருஷத்துக்கு பின்னாடி பாக்காதீங்க, இந்த 1 வருஷத்தை மட்டும் பாருங்க. அரசியல்ல எல்லாத்தையும் பார்த்தா யாருமே அரசியல் பண்ண முடியாது. ஒரு விஷயம் உண்மை, அந்தந்த சூழல் தான் தீர்மானிக்கும் கூட்டணிகளை. கொள்கைகள் அவங்கவுங்களுக்குன்னு இருக்கு. அதனால கடந்ததெல்லாம் பார்த்து இப்ப அப்படி பார்த்தா எடப்பாடி ஓபிஎஸ் விமர்சிக்கல, ஓபிஎஸ் எடப்பாடி விமர்சிக்கல, தினகரன் விமர்சிக்கல, என் வீட்டு வேலைக்காரி தான் தன்னை முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்ச சசிகலாவை இவரே முதல்ல சொல்லலையா? அந்த சசிகலாவை திருப்பி சாஃப்ட் கார்னர்ல சில வார்த்தைகளை இவர் பயன்படுத்தினார். 2ஆம் கட்ட தலைவர்கள் சின்னம்மாலாம் தெரியாம தெரிஞ்சோ வாய் விடுறாங்க. காலம் மாற மாற காயங்களும் மாறும். எல்லாரும் மன்னிப்போம்ன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே வருவாங்க. ஸ்டாலின் மன்னிக்கலைன்னா வைகோ அறிவாலயத்துக்குள்ள வர முடியுமா? வெளி சொல்லுங்க சார், முடியாது. அது மாதிரி திமுக விடுதலை புலிகள் விஷயத்துல அவங்க நெருக்கமா இருந்தாங்கன்னு எங்கள் தலைவரையே கொன்ன இயக்கம் விடுதலை புலிகளை கொண்ட காங்கிரஸுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வந்து கோவம் வந்து அந்த கோபம் இன்னைக்கு உச்சத்துல இருந்தா அவங்க அறிவாலய வாசல்ல கால் வைக்க முடியுமா? திரும்பியாவது பாப்பாங்களா? அதெல்லாம் பேசுற இடம் வேற, பேசின காலம் வேற. அதான் சொல்லுவாரு, அதெல்லாம் பேசின காலம் வேற, இன்னைக்கு சூழல் வேற, நம்ம எதுக்காக இருக்கிறோம், என்ன நோக்கத்துக்காக கூட்டணி அமைக்கிறோம், இப்படி பார்வைகள் இலக்குகள் மாறுற போது கடந்த கால காயங்களும் அந்த விமர்சனங்களும் கருத்துக்களும் மறைஞ்சு போயிட்டு இப்ப அதிமுக பாஜகவோட கூட்டணி வருது, இல்ல பாஜக அதிமுகவோட கூட்டணி வருது அப்படின்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் அல்லது எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஏதோ ஒரு வகையில பிளஸ் பாயிண்டா இருக்கும். அதை மட்டும் நான் தெளிவா சொல்லிடுறேன், நீங்களும் புரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் தெரியணும். இன்னைக்கு இருக்கிற அதிமுக, அதாவது 2 நாள் முன்னாடி எடப்பாடி பத்திரிகையாளர்களை சந்திச்சு சசிகலாவையோ ஓபிஎஸ்ஸையோ கட்சியில் இணைப்பதுங்கிற பேச்சுக்கு இடமில்லைன்னு சொல்லிட்டார். அப்போ இன்னைக்கு அதிமுக எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கு. இந்த அதிமுக பிஜேபியோடு சேர்ந்தால் அதிமுக தொண்டர்கள் ரசிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? பிஜேபினால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா பிஜேபிக்கு சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற போது பிஜேபியோடு எந்த பெரிய இயக்கம் கூட்டணி வச்சாலும் அவங்களுக்கு பெரிய பிரயோஜனம் கிடையாது. ஆனால் ஒரு துளியாவது அல்லது சில இடங்களாவது பிஜேபிக்கு தான் பிரயோஜனப்படும். ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் அப்படி இல்லை. ஏன்னா நாடாளுமன்றத்தில் அந்த கூட்டணி உடைஞ்ச போது விமர்சிச்சவன் நான். தப்பு பண்ணிட்டார் எடப்பாடி, அந்த தப்புக்கு முதல்ல தொடக்க புள்ளி வச்சார் அண்ணாமலைன்னு சொன்னேன்.
ஏன்னா மிகப்பெரிய வலுவான பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார், ஆட்சியில் இருக்கிற கட்சி, அங்கே கருத்துக்கள் பார்வைகள் எல்லாமே வேற. ம், ம். மோடியா ராகுலான்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு பலவீனமான எதிரணி. அப்போ உயர்ந்து நிற்பார் மோடி. 40க்கு 40 இல்ல, 40க்கு 40 திமுக ஜெயிக்காம தடுத்திருப்பாங்க. அரித்மெட்டிக் அதை நிரூபிச்சு கெமிஸ்ட்ரி வேலை பார்த்திருந்தா இன்னைக்கு பல பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஆதாரம் கையில இருக்கறனால சொல்றேன். குறைஞ்சது 15 இடங்கள் அந்த அணி ஜெயிச்சிருக்கும். அதை நேற்று சந்திப்புல அமித்ஷாவும் சொல்லி காமிச்சிருக்கிறார். நான் சொன்னேன்னா 24 இது வந்திருந்தீங்கன்னா இந்நேரம் வலுவான மத்தியில இன்னும் வலுவான ஆட்சி அமைஞ்சிருக்கும். இன்னொரு 10 இடம் கொடுத்தா முன்னொரு தொற்று போங்கிற அந்த அர்த்தம் கூட அவருக்கு வந்திருக்கும். நீங்க நம்புறீங்களா 10 இடம் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 15 இடங்கள் குறைஞ்சபட்சம் ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா சில நல்ல திட்டங்கள் நடந்தா கூட அப்படி ஒண்ணு எல்லோரும் சந்தோஷப்படுற ஆட்சி இங்க நடக்கல. திமுக தொண்டனே சந்தோஷமா இல்ல. நான் இப்ப சொல்லல, 6வது மாசத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். 3 வருஷமா, அதுக்கப்புறம் 3 வருஷம் இதுதான் நிலைமை. மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லாரும் செய்ய முடியாது, அதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை தாண்டி ஏதோ ஒரு என்ன சொல்ற ஒரு வெறுமை அல்லது ஒரு மகிழ்ச்சியற்ற சூழலும் இருந்துகிட்டு தான் இருக்கு. எந்த ஆட்சிக்கும் இது சாபக்கேடுதான். 3 வருஷம் கடந்துட்டாலே எவ்வளவு பெரிய காந்தியே ஒரு ஆட்சி அமைச்சிருந்தா கூட அது மேல ஒரு வெறுப்போ அதிருப்தி வரதான் செய்யும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. சோ அப்படிப்பட்ட சூழல் ஒரு வலுவான கூட்டணி மட்டும்தான் அவங்களை காப்பாத்திட்டு இருக்கு. அப்ப அந்த நேரத்தில் இப்படி ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்துல அவர் போறார். ஆனால் இப்ப இருக்கிற வடிவத்துப்படி அதிமுக பிஜேபி சேர்ந்தால் அதிமுக தொண்டனை இதை ஏற்க மாட்டான். ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை உடைத்தது பிஜேபி தான். ஓபிஎஸ் வச்சா முதல்ல தர்மயுத்தம் போய் உட்காருங்க, சசிகலா அப்படி ஜெயில போடுங்க, வராத தீர்ப்பை வர வைக்கிறாங்க, முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட சசிகலாவை ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. இதெல்லாம் பண்ணது பிஜேபி. சோ இந்த இயக்கத்தை மறைமுகமாகவும் நேரடியாகவும் உடைத்தது பிஜேபி. அப்படிப்பட்ட பிஜேபி அதை ஒரு பாவமாக செய்திருந்தால் அந்த பாவத்துக்கு பரிகாரமா தான் இப்போ ஒரு புள்ளியில வந்து நிக்கிறாங்க. நாம இந்த சேட்டையெல்லாம் பண்ணியும் நாம வளர்ந்துடலாம்னு நினைச்சோம், எந்த வகையிலும் திமுகவை வீழ்த்த முடியல. அப்போ வலுவான அதிமுக இருந்தாதான் அதுதான் பேஸ் திமுக வீழ்த்தணும்ன்ற அந்த புள்ளிக்கு வந்ததுனாலதான் ஒன்றுபட்ட அதிமுகங்கிற பாயிண்டே பிஜேபி எடுக்கிறாங்க. இந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காகலாம் இல்ல, ஒரு சுயநல கணக்கோடு தான். வலுவான அதிமுகங்கிற அந்த பாயிண்டோட இது நடந்துச்சுன்னா அதிமுக தொண்டர்களுக்கு முதல்ல ஒரு உற்சாகம் வரும். ஆஹா, பிரிஞ்சு கடந்தோம், சேர்ந்துட்டோம், யாரோ பதவி வந்துட்டு போட்டோம், முதல்ல பொதுச்செயலாளர் யார், முதலமைச்சர் யார், அதை பத்தி எல்லாம் தொண்டனுக்கு கவலையே இல்லை. அதிமுக கட்சி நல்லா இருக்கணும், நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணும் தான் முதல்ல சாதாரண அடிப்படையில் இருக்கிற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தொண்டனுடைய உணர்வு இதுவா தான் இருக்கும். சோ அது நடக்கிற போது பிஜேபி கூட்டணி வர சரி எதை செஞ்சு கொடுத்தா இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டு போவானே தவிர எதுவுமே இல்லாம கட்சியை உடைச்சபடியே இருக்கும். அந்த பிஜேபி ஒரு கூட்டணி வைக்கிறாரு எந்த காரணமும் இல்லாமல், எந்த பலனும் இல்லாமல்னு சொன்னா அதிமுக தொண்டர்கள் மிக பெரும்பாலானவர்கள் இதை ஏற்க மாட்டாங்கன்னு சொன்னேன். பிஜேபிக்கு மட்டும்தான் அது பிரயோஜனப்படும், அதிமுக ஒரு துளி கூட பிரயோஜனப்படாது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சட்டமன்றத்திலே வந்து தங்கம் தென்னரசு பேசினாரு, கூட்டணி கணக்கை பார்த்து போடுங்கன்னு. இன்னைக்கும் பேசியிருக்காரு. எடப்பாடி அவர்கள் கூட்டணி கணக்குல தப்பு பண்றாரு அப்படின்ட்டு. உடனே எஸ்பி வேலுமணி பேசுறாரு, பொறுத்திருந்து பாருங்க எடப்பாடியோட கணக்கு எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்றாரு. திமுக இந்த விவகாரத்தை எப்படி ஒரு கட்சியினுடைய கூட்டணி விவகாரங்களை இன்னொரு கட்சி இப்படி நகைச்சுவைக்கு எடுத்துக்கலாமே தவிர சீரியஸாலாம் கருத்து சொல்றதுக்கும் அதை பெருசா எடுத்துக்கணுங்கிற கட்டாயமா அதிமுக கிடையாது. திமுக அதை பத்தி கவலைப்படாது. ஆனா கவனிப்பாங்க, இவங்க பிரிஞ்சு கிடந்தாதான் திமுக நல்லது. எடப்பாடி விரும்புறதெல்லாம் திமுக செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் மேல ஒரு வழக்கு கூட போடல. அது மாதிரி இவருக்கு அவங்களுக்கு சாதகமா எதெல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துறான்ற எண்ணம் அதிமுக தொண்டர்களுக்கு வந்துடுச்சு. இதுதான் எல்லை. இதை தாண்டி அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, விஜய் சேர்ந்துடக்கூடாது, கூட்டணி பலமாயிடக்கூடாது, இப்படி ராஜதந்திர கணக்குகள் உளவுத்துறை வச்சு எந்த ஆளுங்கட்சியும் செய்வாங்க, திமுகவும் செய்யும். அதை தாண்டி நீங்க அவங்களோட வச்சுக்கங்க வைக்காதீங்களா, நகைச்சுவைக்கும் அந்த பேரவையை கலகலப்பா வச்சுக்கிறதுக்கு வேணா பயன்படுமே தவிர அந்த விவாதங்கள் எல்லாம் நம்ம சீரியஸா. பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள போனது திமுகவுக்கு பிளஸ் நினைக்கிறீங்களா மைனஸ் நினைக்கிறீங்களா? வெறுமனே தான் சொல்லணையா, இந்த 2 பேர் மட்டுமே சேர்ந்தா அதிமுக தொண்டர்களே இதை ரசிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அப்ப திமுக அது பிளஸா தானே முடியும். ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது. நான் சொன்னேன் பிஜேபிக்கு பிரயோஜனப்படணும், கொஞ்சம் பிரயோஜனப்படணும். ஏன் தெரியுமா சொன்னேன், முழுமையான அதிமுக தொண்டர் அப்படியே பிஜேபி கொண்டு ஓட்டு போட மாட்டான் அவங்க நிக்கிற தொகுதியில. ஆனா அதிமுக ஒன்றுபட்டு வச்சுக்க, உடைச்சவனே சேர்த்து விட்டாயா, சரி இருந்துட்டு போறாயா கூட்டணியில அப்படின்னு அந்த மனநிலைக்கு அவங்க வந்துடும். இயல்பானது, அதுதான் இயல்பான மனநிலை. அது நீ தப்பு செஞ்ச பரிகாரம் பண்ணப்போ சரிதானா. ஆனா இது எதுவுமே பண்ணாம வெறுமனே கூட்டணி போட்டோம்னா, நான் இப்போ சொல்றேன், 2ஆம் கட்ட தலைவர்கள் பல பேருக்கு அதிருப்தி. நேற்று எடப்பாடி பழனிசாமியுடைய டெல்லி பயணம் இன்னைக்கு மிக பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா வெளியே சொல்ல மாட்டாங்க, இதெல்லாம் அப்பப்போ பபுள் மாதிரி வரும். நீங்களும் பார்க்க போறீங்க, நானும் பார்க்க. சிவி சண்முகம்லாம் பாஜகனாலதான் தோத்தோன்னு பேசினாரு. நேற்று அவரும் மீட்டிங்ல கலந்துக்கிட்டாரு. ஜெயக்குமார் எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல, எனக்கு பிரஸ் மீட் கொடுக்க 10 நாளாவே காணா. வர கல்யாண வீடுகளுக்கு போய்கிட்டு இருக்கிறார், துக்க வீடுகளுக்கு போய்கிட்டு இருக்கிறார். பிஜேபியோட 24 மட்டுமல்ல 26 கிடையாதுன்னு சொன்ன ஜெயக்குமார் 15 நாளா காணா. நான் கொச்சையா சொல்லல, நக்கல் பண்ணல. என்ன செய்யணும்னு அவர் மாதிரி ஆட்கள்லாம் துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு, அதனால 2 எம்பிக்கள் கூட போனாங்க. சிவி சண்முகம் டிஃபால்ட்டாவே அங்கேதான் இருக்கிறாரு.
அவர் போயிட்டார் அப்படின்னு நான் பார்க்கல. இன்னொன்னு யாரோ கிடையாது அவரும். இவர்கள் மட்டும் தான் அதிமுகவா? இன்னும் எத்தனையோ 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல. அவங்கள எத்தனை பேர் சந்தோஷப்படுவான்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப அவங்க என்ன சார் பண்ண போறாங்க? அது தெரியும்ல. முதல்ல இவரு இப்ப நான் கூட்டணி இன்னும் உறுதிப்படுத்தலைன்னு வெளிப்படையா சொல்றாரு. அதாவது பத்திரிக்கையாளர்களுக்காக அத சொல்றார். கூட்டணி இது அவங்ககிட்ட போனோம்யா, சும்மா பேசிட்டு வந்தோம்யா அப்படின்னு சொல்லுவாரு. அது அவங்க எந்த அளவுக்கு நம்புறாங்க, எப்படி எடுத்துக்கிறாங்கறத பொறுத்து இருக்கு. சார் இப்ப அண்ணாமலை மாத்துனாதான் அதிமுக, பாஜக கூட்டணி வரும் அப்படின்லாம் ஒரு கட்டத்துல பேசினாங்க. இங்க இருக்கக்கூடிய அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் அமித்ஷாவெல்லாம் சந்திச்சு போய் மனுலாம் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். ஆனா இன்ன வரைக்கும் அண்ணாமலை மாற்றப்படாம அண்ணாமலை இங்க தான் இருக்கிறாரு. அப்படி அந்த இருக்கிறப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக, பிஜேபி கூட்டணி உடையுது, நாங்க விலகுறோம்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்க இல்லையா? தீர்மானம் போடுறதுக்கு 3 நாள் முன்னாடி கொச்சின்ல இருந்து 2 பேரை ரகசியமா, பெங்களூர்ல இருந்து 2 பேர் அனுப்பிச்சாரு எடப்பாடி. ரகசியமா அனுப்பிச்சாரு. அதெல்லாம் ஒரு தலைவர் செய்யற வேலையே இல்ல. சரி செஞ்சாரு. அவங்க போய் சொன்னது அண்ணாமலை மாத்துங்கன்னு சொல்லல. இப்படி எங்கள் தலைவர்களை சீண்டிக்கிட்டு இருக்கிறாரு, அவரை கண்டிச்சு வைங்கன்னு சொன்ன. வெளிப்படையா கண்டிச்சாதான் அதிமுக தொண்டர்கள் பொறுமை காப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. தேர்தல் நெருங்க போகுது. இவர் இப்படி கருத்து சொல்லிக்கிட்டு இருந்தா கூட்டணிக்கு நல்லது இல்லைன்னு போய் சொல்லிட்டு வந்தாங்க. 4 நாள் காத்திருந்தார் எடப்பாடி. நீங்க வந்தீங்க, நாங்களும் அண்ணாமலை கூப்பிட்டு கண்டிச்சிட்டோம். இனிமேல் அவர் அப்படி பேச மாட்டார்னு ஒரு போன் வந்திருந்தா அந்த கூட்டணி உடைஞ்சிருக்காது. அந்த ஒரு பாயிண்ட்ல எடப்பாடியுடைய கருத்தை நான் வரவேற்பேன். எனக்கே ஆச்சரியம் தான். அவ்வளவு தைரியமா வெளியில வந்தது. ஆனா அது வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுங்கிறத நான் மறுக்கல. இப்பவும் கூட அண்ணாமலை மாத்துங்கன்னு சொல்றல, வேற வலிமையை எடப்பாடி இழந்து விட்டார். அவர் முதலமைச்சரா இருந்துகிட்டு நான் சசிகலா சேர்க்க மாட்டேன், 19 தேர்தல வர்றீங்களா இல்லையா, 21 தேர்தல் கூட்டணி வேணுமா, நான் இன்னும் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன இடம் அந்த எடப்பாடி இருக்கார்ல, அந்த எடப்பாடியில இப்ப காணோம். வேற வலிமையை வலியுறுத்துகிற இடத்தில் அவர் இல்ல. எப்படி சார் நம்ம அதை இல்ல ஏன்னு சொல்றேன் கேளு. இப்போ அண்ணாமலை மாத்தினாதான் கூட்டணி சொல்ற இடத்துல அவர் இல்ல. ரெய்டு நடந்து ஆதாரங்களை கையில வச்சுக்கிட்டு தான் சார் இந்த சந்திப்பே நடந்தது. நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்காதீங்க. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இரட்டை இலை வழக்கு தேர்தல் ஆணையத்திற்கு எப்படி வேணாலும் தீர்ப்பு சொல்கிற மன வலிமையும் மனநிலையும் அதிகார பலமும் பிஜேபிக்கு இருக்கு. எதையும் செய்ய துணிவாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அதான் சொன்னேன். எடப்பாடி விரும்பாத டெல்லி பயணம்னு நான் சொன்னேன். சந்தோஷத்தோட எல்லாம் அவர் போகல, வரவழைக்கப்பட்டாருங்கிறதா நிஜம். அது ஒரு நல்லதுக்கு நடந்தா என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சார் இதுல முக்கியமான ரோல் விஜய் என்ன சார் ப்ளே பண்ணுவார்னு நினைக்கிறேன்? ஏன்னா 2026 பொறுத்த வரைக்கும் கொள்கை எதிரி பாஜக, இங்க இருக்கக்கூடிய அரசியல் எதிரி திமுகன்னு பேசியிருந்தாங்க. இப்ப எல்லா கட்சிகளும் ஒரு ரெண்டே வாய்ப்பு தான் சார் விஜய்க்கு இருக்குது. ஒண்ணு, நான் யாருமே சரியில்லைன்னா நான் கட்சியை ஆரம்பிச்சு களத்துக்கு வந்திருக்கிறேன், நான் ஆட்சியை பிடிக்கணும், உங்களை நம்பி நான் நிக்கிறேன்னு ஒரு தனியா நிப்பார். தனியா நிக்கணும். அதுதான் விஜய்ங்கிற பிம்பத்துக்கு நல்லது. வெற்றி கிடைக்குமா? அவ்வளவு சுலபம் இல்லை. 2வது ஆப்ஷன், மக்கள் விரோத ஆட்சின்னு திமுகவை கொஞ்சம் கடுமையாக விமர்சிக்க ஒரு தொடங்கினார். அந்த வேகம் கூடிக்கிட்டே வருது. அப்ப என் இலக்கு, எங்கள் இலக்கு திமுக வீழ்த்தும், அதுக்கு நான் எந்த தியாகத்துக்கும் தயார்னு ஒரு கொக்கியை போட்டு அதிமுக தலைமையிலான கூட்டணியில சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு வந்தாருன்னா அந்த கூட்டணிக்கு நல்லது. விஜய் என்கிற தனிநபருக்கும் அந்த இயக்கத்துக்கும் நல்லது இல்லை. வளர்ற இயக்கத்துக்கு, விஜய்ங்கிற பிம்பத்துக்கு அது நல்லது. அது உடைஞ்சு போயிடும். நீங்க யாரும் சரியில்லைன்னு தானே நீங்க தனியா கட்சி ஆரம்பிச்சு, அதுல சரியில்லாத ஒருத்தனோட போய் சேர்ந்தீங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு உனக்கு ஆதரிக்கணும்னு தொண்டர்களோ புதுசா வர்றவங்கள நினைச்சாங்கன்னா விஜய்க்கு அது பலவீனம் தானே. 2 ஆப்ஷன். பட் அரசியல்ல நான் திருப்பி சொல்றேன், யாருக்கும் வெக்கம் இல்லை. விஜய்க்கும் இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. நடிகர் விஜய்க்கு வெட்கம் இருக்கலாம், தன்மானம் இருக்கலாம், சுயமரியாதை இருக்கலாம். அரசியல்வாதி விஜய்க்கு அது இருக்காது, இருக்கவும் கூடாது. அதனால அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு திமுக வீழ்த்தணும், வாங்க நான் எதுக்கும் தயார் அப்படின்ட்டு வரவும் வாய்ப்பு. 2 ஆப்ஷன் தான் இருக்கு. இப்ப திமுக இன்னைக்கு பேசுறப்ப கூட திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் அங்கேயே இருக்குமா அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? பத்திரிகையாளர் நோக்கி கேட்கிறேன். அதை நானும் கேட்கிறேன். எப்படி சார் சொல்றீங்க? அடிமை சாசனமா எழுதி கொடுத்துருக்காங்க, இல்ல அப்படியே இது கட்டுக்கோப்பா இருக்கணும். எல்லாரும் ஒரு மேடையில் சார் ஒரு சொல்லி முடிச்சிடறேன். ஒரே மேடையில ஏறி கை தூக்கி காமிச்சாங்க. இருக்கணும்னு அவசியம் இல்லை. கடைசி நேரத்தில் தன்மானம் தலை தூக்கும். எங்களை அழைத்து வைத்து இழிவுபடுத்தினார்கள்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கே ஒன்று ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆல்டர்னேட் ரெடி ஆயிடுச்சுனா தான் இந்த தன்மானம் தலை தூக்கும். நாங்கள் சுயமரியாதைக்காரர்கள் அப்படின்லாம் சில வார்த்தைகள் வரலாம். 2026 வரலாம்னு சொல்றேன். அதாவது உடையாதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்களோ, நான் என்ன சொல்வேன்னா உடையாதுன்னு சொல்ல முடியாது சொல்றேன். அரசியல்ல எதுவும் சாத்தியம்னு சொல்லுவேன் நான். 2026 மட்டும் இல்ல, 31, 35லயுமே இதே கூட்டணியில தான் இருப்போம். தளபதி ஸ்டாலின் அவர்களை தொடர்ந்து முதல்வராக நீடிக்க வைப்போம்லாம் எல்லா கட்சி தலைவர்களும் அவ்வளவு பேசுறாங்க. சீரியஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. நான் எந்த தலைவரையும் குறைச்சு மதிப்பிடல. ஒருத்தர் மேலே நான் மரியாதை வச்சிருக்கிறவன். இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் இதுல வாங்கி இதுல விட்டுறணும். எவ்வளவோ பார்த்தாச்சு தமிழ்நாட்டு அரசியல் களம். இந்த போய்கிட்டே இருந்துங்க தலைவரை, லஞ்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த அணியில போய் நின்ன ஆட்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதெல்லாம் நம்பாதீங்க. இதுல வாங்கி இதுல விட்டுறணும். நல்லா இருக்கட்டும், அந்த கூட்டணி உடையணும்னு நான் சொல்லல. இப்படியே இருக்குங்கிறதுக்கு எந்த நிச்சயமும் கிடையாது. எடப்பாடி சொன்னது 100% நிஜம். அதுக்கு எடப்பாடியே உதாரணம். எந்த காலத்திலையும் பிஜேபியோட கூட்டணியில் சொன்ன எடப்பாடி எங்க இருந்து அந்த பேட்டியை கொடுக்குறாரு? பிஜேபியில போய் கூட்டணியை உறுதிப்படுத்திக்கிட்டு அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்துட்டு வந்து பேட்டியை கொடுக்குறாரு. அவர் தான் அந்த வார்த்தைக்கே உதாரணம்.
ஓகே. சார் நீங்க ஆரம்பத்திலேயே ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருந்தீங்க. பாஜக, அதிமுக கூட்டணி வைக்கிறாங்கன்னா, பாஜகவுக்கு ஏதோ ஒரு வகையில அது பலனளிக்கும். ஆனா அதிமுக கட்சி அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஆபத்த சந்திக்கும் அப்படின்றது. இந்த ஆபத்த உணராத எடப்பாடி பழனிசாமி இருப்பாரா? இல்ல ஆபத்துன்னு சொல்லல. ஆபத்துங்கிற வார்த்தைய நான் பயன்படுத்தல. தொண்டர்கள் ஒத்துழைக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். இந்த கட்சிய ஒற்றுமைப்படுத்தினா, சரி எடப்பாடி அண்ணன் யாருக்குமே அடங்கல. அவைங்களுக்கு தான் அடங்குனாரு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட அத கடந்து போவான். நான் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன். இப்படிதான் இருப்பேன். தோத்த அதிமுக, வாக்கு வங்கி இழந்த அதிமுக அப்படியே போய் பிஜேபி சொன்னா என்ன வந்துச்சுன்னு தாவிக்கிட்டு போனாருன்னு தான் பேசுவான். இதுதான் அவனுடைய மனநிலை. ஆனா ஒன்றுபட்ட அதிமுக அது ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். உணர்ச்சி உற்சாகம் வரும். தேர்தல் நெருங்க நேரத்துல கட்சி ஒன்னாயிடுச்சுன்னா அந்த உற்சாகத்துல கிராமங்கள்ல போய் பார்த்தாதான் உங்களுக்கு அது புரியும். அந்த உற்சாகத்துல இத பத்திலாம் பெருசா எடுத்துக்கவே மாட்டான். சரிதானா? பிஜேபி வந்தா வராட்டி போட்டுன்னு போயிடுவான். ஒண்ணுமே நடக்கல. இவன் என்ன செஞ்சான்னு நீங்க போய் அவன்கிட்ட போய் சேர்ந்தீங்க அப்படின்ற எரிச்சல் தான் இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கும். இப்ப ஒன்றுபட்ட அதிமுகன்னு பேசுறப்ப, ஓபிஎஸ் உள்ள வராரு அப்படின்னா, அவருக்கு ஒரு டிஸ்பியூட் இருக்கும்ல சார். இங்க வந்து பொதுச் செயலாளர்ன்ற பொறுப்பு இருக்கக்கூடாது. எந்த தியாகத்துக்கும் நான் தயார். எதையும் எதிர்பார்க்கலைன்னு ஓபிஎஸ் சொன்னார். சிலருக்கு ஏதேனும் தயக்கங்கள் இருந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடாமல் இருக்கவும் தயார்னு தினகரன் வெளிப்படையாகவும் அறிவிச்சிருக்கிறார். இதெல்லாம் உள்ளறையில உட்கார்ந்து பேச தொடங்குனாதான் இதெல்லாம் வரும். பேசவே கூடாதுன்னா எதுவுமே நீங்க அடையாது. பிளஸ் அவங்கவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்க பேசிக்கட்டும். அதுல உங்களுக்கோ எனக்கோ எந்த எதிர்பார்ப்பும் இல்ல, வெறுப்புகளும் இல்ல. சார் இறுதியா ஒரு கேள்வி சார். இந்த 2027 தேர்தல் பொறுத்தவரைக்கும் அதிமுக, பாஜக இந்த ஒரு என்டிஏ அலையன்ஸ்குள்ள அதிமுக போறாங்க. திமுக இந்த அலையன்ஸே இன்டாக்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னு இப்போதைக்கு சூழ்நிலை வச்சு நம்ம வச்சுக்கிட்டாலும் கூட, இது திமுகக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு கேட்வாக்கா ஈஸியா இருக்கும் அப்படின்னு தானே சார் நம்ம பார்க்கணும். அப்படி இல்ல. இது வெறுமனே அதிமுக, பிஜேபி கூட்டணின்னு பார்க்காதீங்க. ஆல்ரெடி அங்கே பாமக இருக்கு. வாக்கு வங்கியை நிரூபித்த பாமக இருக்கு. ஏதோ ஒரு வகையில் வாக்கு வங்கியை நிரூபித்த அமமுக இருக்கு. ஒரு பெர்சன்ட் 3% அப்படின்லாம் கணக்கு போடுங்க. 5% வரைக்கும் வாங்கின கட்சி அமமுக. இன்னைக்கு அந்த 5 இருக்கா சார்? ரைட்டு சொல்லிக்கோங்க. ஒரு 3 இருக்கட்டும். 3 இல்லையா வாக்கு சதவீதங்கிறது ஒரு சதவீதம் இல்லையா? அப்போ இவர்களோட சேர்றதோட மட்டும் இல்லாம, இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கு. சீமானம் என்ன பண்றாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மனமாற்றம் வந்து திமுக வீழ்த்தியே ஆகணும்னு நினைச்சு ஒருவேளை வரலாம். 10% தான் அதுக்கு சான்ஸ். 90% சான்ஸ் இல்ல. ஆனா 90% என்ன வாய்ப்பு இருக்குன்னா, விஜய் இந்த அணியோடு சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எதையுமே நம்ம மறுக்க முடியாதுன்னு சொல்றேன். கொள்கை எதிரி பாஜகலாம் சொல்றாங்க. இதெல்லாம் சார் நீ தேர்தல் அரசியல்லயே அதெல்லாம் சொல்லாதீங்கிறேன். தேர்தல் அரசியல்ல சுத்தமா மறந்துடணும். கொள்கை அது எங்க இருக்கு அப்படின்னு தான் கேட்கணும். ஒரே எதிரி திமுக வீழ்த்துறதுக்கு இதெல்லாம் தியாகம். இப்ப இவங்க சொல்லலையா சார்? எங்களுடைய ஒரே நோக்கம் மதவாத சக்தியை ஒழிப்பது. அப்படி சொல்லிவிட்டு வேல்முருகன் பேசாத பேச்சா? அவர் பார்வையில 90% நியாயமான வாதம் ஒண்ணொண்ணு. தேர்தல் கூட்டணி பேசுறதுக்கு மட்டும் மந்திரியை என் வீட்டுக்கு வர்றீங்க. ஜெயிச்சு முடிச்ச உடனே நான் போன போடுறேன் எடுக்க மாட்டேன். உங்க டவாலியை விட்டு கூப்பிடுறிய. வேல்முருகன் கேட்டார்ல. அது வருத்தம் இல்லையா? கவனிக்கப்பட வேண்டிய வருத்தம் சார். முரண்பாடுகள், கருத்து மோதல்கள், கோபங்கள், எரிச்சல் அந்த கூட்டணியில இன்னைக்கும் இருக்கு. வேல்முருகன் நான் நேரம் கேட்டு 2-3 மாசமா காத்திருக்கிறேன்னு சொன்ன தலைவர் இன்னைக்கு இருக்கிறார். முதலமைச்சரை சந்திக்க முடியல. ஆனால் அவரும் சேர்ந்தா கை தூக்குனார். உறுதிப்பட இருப்போம். நீங்க சொன்ன 26 மட்டுமல்ல 31, 36 எண்ணிக்கிட்டே போங்க. இதெல்லாம் வெளிப்புற வேஷங்கள் அல்லது வேஷம்னு சொன்னா அது கொச்சைப்படுத்தணும். வெளிப்புற காட்சிகள் அப்படி வச்சுக்கோ டீசெண்டா. உள்ளூர வேதனை இருக்கும். அந்த வேதனை வெடிக்கலாம், வெடிக்காமலும் போகலாம். வெடிக்காமல் போனா நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்களா? திமுக கூட்டணி வலுவா இருந்துச்சுன்னு. வெடிச்சிருச்சுன்னா, ஆமா சார் தப்பா போயிடுச்சு அப்படின்னு நீங்களும் சொல்லுவீங்க. இது உங்களுக்கு கிடைச்ச தோல்வி இல்ல. அரசியல் அதுதான். தேர்தல் அரசியல் அதுதான். இப்ப நீங்க சொன்ன எதுவும் நடக்கும். அதிமுக, பாஜக, பாமக, அமமுக அப்படின்றதும் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான கவனிக்க தகுந்த ஒரு அணியா இருக்கும். ஒன்றுபட்ட அதிமுக வந்துட்டா அதை நீங்க குறைச்சி எடை போட முடியாது. 2021 அப்படிதானே சார் இருந்தாங்க. 21 இல்லையே அமமுக தனியால இருந்தாங்க. குறைஞ்சபட்சம் 16 இடங்களில் அமமுக காரணமாக இருந்தது அதிமுக தோல்விக்குன்னு அந்த இன்னைக்கு இருக்கு ஓட்டுங்க மாத்த முடியாது. ரெக்கார்ட்ல இருக்கு. திமுக எத்தனை இடம் கூடுதலா ஜெயிச்சாங்க? அவ்வளவுதான் ஜெயிச்சாங்க. திமுக உதயசூரியன்ல திமுகவினர் ஜெயிச்ச தொகுதி எத்தனை தெரியுமா? 125. 8 இடம் தான் அதிகம். தோழமை கட்சியில விடுங்க. ஏன் விட சொன்னேன்? வேல்முருகன் மாதிரி ஆட்கள் எந்த முடிவு எடுப்பாங்க? பாரிவேந்தர் மாதிரி ஆட்கள் எந்த முடிவு எடுப்பாங்க எந்த நேரமும்? கண் முன்னாடி உதாரணத்தை சொல்றேன் நான். திமுக காரனை மட்டும்தான் நம்பணும்னா திமுக ஜெயிச்ச இடங்கள் 125. 16 இடம் அமமுக மட்டும் ஒன்னா இருந்திருந்தா அரித்மேட்டிக் மட்டுமே 16. கெமிஸ்ட்ரி வேலை செய்யும். கெமிஸ்ட்ரி கமிஷன் ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்திக்கிட்டே இருப்பேன். தேர்தலுக்கு கொஞ்சம் நல்லா முன்னாடியே எல்லாம் ஒன்று சென்றாலும் அந்த உற்சாகம் தருகிற மாற்றம் இருக்குல்ல, மனமாற்றம் களத்துல எதிரொலிக்கிறது இருக்குல்ல, அது எங்கேயோ போகும். அந்த 16-32 வருஷம் இன்னைக்கு திமுக ஆட்சியே இல்ல சார். 3% வித்தியாசம்ன்ற அளவுக்கு அதெல்லாம் இந்த தனியா நின்னதுனால தானே. ஒன்னா சேர்ந்திருந்தா அந்த உற்சாகம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதைத்தான் குருமூர்த்தி மேடையில சொன்னார். மைனாரிட்டி ஆட்சி அமைஞ்சிருக்குன்னு சொன்னார். நான் அது கூட வரல. அந்த ஆட்சியை அமைஞ்சிருக்காதுன்னு நான் சொல்லுவேன். கெமிஸ்ட்ரி வேலை செஞ்சிருக்கும். அரித்மேட்டிக்கே நிரூபிக்குதே.
16 இடங்களை குறைச்சா மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு குருமூர்த்தி சொன்ன காரணம் அந்த 16 கழிக்கிறாரு. இப்ப பாஜக எதிர்ப்புன்னு ஒரு விஷயத்த கையில எடுக்குறாங்கல்ல சார் திமுக. இப்ப அந்த சாயம் அதிமுகவுக்கும் பொருந்தும்ல. பாருங்க தமிழ்நாட்ட வஞ்சிக்கக்கூடிய கட்சியோட இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிதான் அவங்க அப்படின்னு. பிரச்சாரம் பண்ணுவாங்க. சிறுபான்மையினர் ஓட்டு போட மாட்டாங்க. அதை தாண்டி எப்படி கணக்கு போடணும் இவங்களுக்கு யோசிப்பாங்க. நிச்சயமா அந்த இப்பவே மிக பெரும்பான்மையான சிறுபான்மையினர் திமுக அன்னைக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அந்த காட்சி தொடரப்போகுது. அதுல எந்த மாற்றமும் வரப்போறதில்ல. பிஜேபியோட சேர்ந்தாச்சுன்னா இருந்த 10 முஸ்லீமும் ஒரு 5ஆ குறைஞ்சிருவாங்க. கோர் அண்ணாதிமுககாரங்க தான் ஓட்டு போட போறாங்க. சரிதானே? அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே இந்த மூவியே எடுக்குறாங்க. ஸோ அதை தவிர்த்துட்டு வேற எப்படி கணக்கு போடலாம்னு தான் பார்ப்பாங்க. அதே பிஜேபியோட இருந்து வெற்றி கூட்டணியாகவும் மாற்றி காட்டியவர் தானே ஜெயலலிதா. அதே பிஜேபியோட சேர்ந்து வெற்றி கூட்டணியாக மாற்றி காட்டினவர் தானே கலைஞர். 2 பேருமே செஞ்சு காமிச்சாங்கல்ல. சிறுபான்மையினர் அப்படியே இருந்தபோது அதே மனநிலையில இருந்த போதும் அந்த சூழல் தான் சில முடிவுகளை தீர்மானிக்கும். காலம் ஏன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் கண்டிப்பா அப்படின்னு. கண்டிப்பா இன்னும் நாள் இருக்குல்ல பார்ப்போம். எவ்வளவோ நடக்க போகுது. 3 நாள் நடந்ததே கிறுகிறுத்து போச்சு. நான் டெல்லிக்கு எதுக்கு கொஞ்சம் சுத்தி பார்க்க வந்தேன்னாரு, கட்சி ஆபீஸ பார்க்க வந்தேன்னா டக்குன்னு போய் 8:15க்குலாம் உள்ள உட்காந்துட்டாருங்கிறாங்க அமித்ஷா வீட்டுக்குள்ள. 2 நாளில இவ்வளவு நடக்குது. போறதுக்கு ஒரு காரு வரதுக்கு. இன்னும் 1 வருஷம் இருக்கு. எவ்வளவோ நடக்கும். நிறைய பேசுவோம். ஓகே சார். பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி வணக்கம். நன்றி.